வணக்கம் பேக் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மைண்ட் கிராஃப்ட் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி ஒரு வாரமாக உட்காந்து இந்த சீரீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து மைண்ட் கிராஃப்ட் தெரியும். இன்னும் 2 பேரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை கூப்பிட்டேன். பார்த்தா அவங்க 2 பேருக்கும் சுத்தமாக மைண்ட் கிராஃப்ட் தெரியாது. ஒருத்தனுக்கு கூட கொஞ்சம் பரவாயில்ல, சஞ்சய்க்கு கூட லைட்டாக தெரியும் மைண்ட் கிராஃப்ட்னா என்ன, எப்படி ஆடணும் அப்படின்ட்டு. கிராஃப்டிங்லாம் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கிட்டான். ஆனால் இன்னொருத்தன் பாலான்னு ஒருத்தனை கூப்பிட்டேன். அவன் பார்த்தா ரொம்பவே கஷ்டப்பட்டான். இதில் அவன் வந்து சுத்தமாக இது வரைக்கும் மைண்ட் கிராஃப்டே ஆடினதில்லைங்கிறதுனால எல்லாத்தையும் நான் தான் சொல்லி தந்தேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் எபிசோடு வந்து சஞ்சயை நான் கூப்பிட்ருக்கேன். இப்போதைக்கு அவன் வந்து ஆடுவான். செகண்ட் எபிசோடில் வந்து நான் அதுக்குள்ளே கொஞ்சம் பாலாவை ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே அவனை கூப்பிட்டு வருவேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து 100 days போடலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் இவனுங்க 2 பேரையும் வச்சுட்டு 100 daysலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை இப்போதைக்கு கை விட்டுட்டேன். ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த ஓரளவுக்கு நம்ம டீசெண்டாக இங்கே வளர்ந்த உடனே அதுக்கப்புறமா ஒரு 100 days சேலஞ்ச் பண்ணுறேன். அது வந்து நீங்கள் பார்க்க தயாராக இருங்க. இப்போதைக்கு ரொம்ப வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே இப்போ சொல்கிறேன் பாரு, 91 118 118 நான் 10ல இருக்கேன்டா. 91 வா அந்த பக்கமா நீ போயிருக்க போல. ஓ அங்க இருக்கியா நீ? பம்கின் இடத்துல இருக்கியா? ஆமா ஆமா. என்னடா குறைஞ்சிச்சு? என்ன கம்மியா குறையுதா? ஃபுட்டா ஃபுட்டு பிரிண்ட் அடிச்சேன்னா சீக்கிரமா கிடையாது. பட்னு செய்ய ஆயிடுறா. நான் போயிட்டு கீழே இங்கே இருக்கு பாடுறா. என்னது? தெரியல. 8 செம்மையா குறையுது ரெடி. என்ன சாப்பாடா? நான் இங்க இது பண்ணிட்டேன். கோகுல் ஸ்டோன் அது என்னது ஃபுட்டு. நீ கொஞ்சம் மீட்டு கொடுத்தனா ரெடி. சரி இங்க வா, நான் கீழே போடுறேன். வா ஏறா இங்க வா. இந்த இதுல வை. கீழே போட்டேன். கீழே போட்டியா? இங்க போட்டேன் பாரு. 5 போட்டு ஃபர்ஸ்ட் சீப்பை தேடுறா. உனக்கு பெட் வேலை செய்யணும். இந்த மச்சான் இதை எடுத்துக்க. உன்னோட அந்த ஸ்டோன் ஐயோ உடனே கீழே போட்டு இதை எடுத்துக்க. உடனே கீழே போனா எதை போடு? புரியல. ஓ இதை எடுத்துக்கவா? உடனே கீழே போட்டுரு. பிளாங்க் வச்சிருக்கியா? பிளாங்க் இருக்கு என்கிட்ட இல்லை, அதனால தான் சொல்றேன். நான் உள்ள கீழே போடுறேன், எடுத்து பண்ணு. ரெண்டுத்தையும் நீ தான் எடுத்துருக்க, நீயே பண்ணு. என்னோட செஞ்சுக்கலாம். எனக்கு ஒண்ணு வை. சீக்கிரம் வந்துட்டான் பாரு. வந்துட்டானா? கீழே ஸ்கெலிட்டன். அடிச்சான்டா. சொன்னே கீழே ஒரு தந்தாண்டா. இந்த லெவலையும் சாவடி சாவடா. எனக்கு போ கிடைச்சிருச்சு. எனக்கு போ கிடைச்சிருக்கு. ஓ வணக்கம். ஏன்டா உடைச்சிட்ட? சரிப்பா நம்ம அந்த 700 போயிடுவோமா? இன்னும் தெரியாதவங்களுக்கு சங்க் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நம்ம சீடையும் லொக்கேஷனையும் போட்டோம்னா பக்கத்தில் இருக்கிற சூப்பரான வில்லேஜ்லாம் காமிச்சிடும். அதனால் நாங்கள் அதில் பார்த்துட்டு தான் இந்த வில்லேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். A few moments later. அந்த செரி பிளாசம் கிட்ட இருக்கேன். அடியில தான் வில்லேஜ் இருக்கு. நான் இப்பதான்டா 400 வந்துட்டு இருக்கேன். எங்கற ஆடெல்லாம் 400 வந்துட்டு இருக்கியா? டேய் ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜ் பார்த்தோம்ல, அந்த வில்லேஜ் வாடா. அது லொகேஷன் எங்க இருக்கு? அது 100 500. 100 500 ஆமா. போடா, திருப்பி நாளா வர முடியாது. நான் இந்த வில்லேஜ் லூட் பண்ணிட்டு வரேன். ஃபுல்லா ரைட் அடிச்சிட்டு வரணும். வாத்தி ரைடு.
வெள்ளையா? அதான்டா வெளியடா. வெள்ளை எப்படா வில்லேஜ்? ஓ டேய், ஆனா இங்க செம பிளேன்னு ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ் இருக்குடா. அதான் நம்ம இங்கே இருப்போம். இந்த இடம் தான் மலைக்கு நடுவுல இருக்கு. அதை வேணா ரைட் அடிப்போம் அப்புறமா. ரைடு வேணாம், பேசாம அங்கேயும் ஒரு வீடு. ஐயோ இதுல குளிச்சா இல்லை அங்கேயும் ஒரு வீடு செஞ்சு விட்ருவோம். போர்ஸ் அங்கே போயிருந்துக்கலாம். 2 பேர் தனித்தனி பேஸ் பில்ட் பண்ணிக்கலாம். ஆளுக்கு ஒரு வீடு செஞ்சுக்கலாம். ஆமா, அப்புறம் பால்ஸ் வந்தா அவனுக்கு ஒரு வில்லேஜை பார்த்து அவனுக்கு ஒரு வீடு செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி ஒரு வில்லேஜ் சூர்யா எடிட்ல வந்திருக்கும். இது இப்போ சூர்யாட வேணாம் தானே. ஆனா இது இந்த இடம் செம்மையா இருக்குடா. ஏன்னா பிளேனா, செம பிளேனு. ஓய் ஓய். ஸோ ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தா இங்க வீடு கட்டிடலாமா அங்க வீடு கட்டிடலாமான்னு தான் தோணுது. சரிடாடி. இது இந்த இடத்தோட லொகேஷன் பார்த்து வச்சுக்க. டேய் இங்க அவுட் போஸ்ட் செம பக்கத்துல இருக்குடா, செம பக்கத்துல இருக்குடா. ஏய் அங்கே தான் இருக்கியா நீ? அது கொஞ்ச நேரம் மட்டும் தான் பார்த்துட்டு வந்தேன் நான். ஐயோ என்ன இவ்வளவு பக்கம் மச்சான். இந்த இடத்தோட லொகேஷனே 600 1000 நானும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் வில்லேஜுக்கு வந்துட்டேன். வில்லேஜுக்கு வந்தவொடனே முக்கியமான பிரச்சனையாக இருந்ததே வந்து சாப்பாடு தான். சாப்பாடுக்கு வந்து ஹேபே எங்கேயாவது இருக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்குச்சுல, இங்கேயே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டேன். இப்போதைக்கு இந்த வில்லேஜை சேஃப்கார்ட் பண்ணி இந்த வில்லேஜஸ் எல்லாரையும் உயிரோட வச்சு இருக்கணும். அப்புறமா இவனுங்களை வச்சு நிறைய வேலை இருக்குது. இவங்களோட ஃபார்மை தொட வேணாம். நம்ம கிட்ட ஆல்ரெடி தேவையான எல்லாமே இருக்கு. கேரட் மட்டும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இவ்வளோ பிரிச்சு போதுமாடா வீட்டுக்கு இடம்? ரோல் கிடைச்சிருச்சு. என்னடா போயிட்டே இருக்கு. சரி அப்புறம் பாத்துக்கலாம். ஃபவுண்டைன்லாம் வச்சிருக்கானே. இந்த இடத்துல அதான் கிரீப்பர் வந்து கேட் அதிகமா இருந்துச்சுன்னா வராதுடா நம்ம பக்கத்துல. இதுவாரியா? ஆமா, கிரீப்பர் கேட்டை பார்த்தா பயப்படும். கேரட்டை பார்த்தாவா? கேட்டு பூனை புசி பூனை கேட்டை பார்த்தா பயப்படும். பூனை கேட்டை பார்த்தா கிரீப்பர் கேட்டை பார்த்தா பயப்படும். கெல்டன் வந்து நாயை பார்த்தா பயப்படும். ஓ நாய். ஓகே. அஞ்சே பிஸியாக வீடு கட்டிட்டு இருக்குச்சுல, நான் இந்த ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இங்க பாரு, இங்க கொஞ்சம் இடம் இருக்கு பாரு. இந்த இடத்துலயும் நான் வச்சிடறேன். கையில இருக்கிற என்னடா அதுக்குள்ளே வளருது? லைட்டா தாண்டா வளரும். புரிச்சிட்டனா? இதுமாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லையா? என்னது? ஐயோ உடஞ்சிச்சு. உடச்சிட்டியா? பூஸ் பண்ண தரமான ஆளு. திருப்பி அது கிடைக்குமா கிடைக்காதா? என்னது? நீ போட்டு ஒன்று உடஞ்சிச்சுன்னா திருப்பி கிடைக்குமா? போட்டு ஒன்று உடஞ்சிச்சுனாவா? திருப்பி செய்யதான் செய்யணும். 2 செஞ்சுட்டேன் தெரியாம. தரமான ஆள். ஓ நீ உடஞ்சின்னு சொல்லுங்க. ஆமா, உனக்கு என்ன கிடைச்சு? நான் வீட்டில் பீட்ரூட்டோட சீடு இருக்கேன் கையில. அது இந்த பக்கம் போடுறேன். அது போடு. இந்த பக்கம் சுகர் கேன் ஃபார்ம் பண்ணிடலான் இருக்கேன். சென்ட்ரலையா? இந்த சைடு தெரியுதா? நம்ம மட்டும் கச்சா மச்சான்னு பண்ணுகிறோம். எந்த சைடு வீட்டு எந்த சைடு பீட்ரூட் எதுவுமே தெரியல. அது வளர்ந்த உடனே தெரியும், பார்த்தாலே தெரியும். அதான் ஒரு ப்ராப்பரா பண்றோம். இந்த சைடுல வீட்டு இருக்கணும், அந்த சைடுல ப்ராப்பரா பண்ணணும்னு அவசியம் இல்லடா. அப்புறம் என்னடா அந்த இது இருக்கு மொக்கையா இருக்கும்டா. டேய் அது பொறுமையா பண்ணிக்கலாம். எமரல்ட் ராடி வரண்டியா ஓத்து தானே போனா. ஒரு அடி என்னைக்காவது ஜெயிச்சிருக்குமாடா? என்னைக்காவது ஜெயிச்சிருக்குமா? எதுலயாவது ஜெயிச்சிருக்குமாடா? ஆக்சுவலி எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூல்லலாம் ஹவுஸாக பிரித்து வச்சுருப்பாங்கல்ல, எமரல்டு, அது க்ரீனு, எல்லோ, ப்ளூ, ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்கள் ஸ்கூல்லையும் பிரித்து வச்சுருந்தானுங்க. எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட் நடக்கும்.
அதில் வந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட எங்கள் எமரால்டு வந்து ஜெயிச்சதே இல்லை, அதாவது க்ரீன் ஹவுஸ் வந்து ஜெயிச்சதே கிடையாது. அது வந்து நாங்கள் இருக்கச்சலன்னு மட்டும் இல்லை, ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. நாங்கள் ஸ்கூலை முடிச்சுட்டே வந்துட்டோம், இனிமேலும் அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. ஆக்சுவலி இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே ஒரு ஹவுஸ் இருக்கும், கண்டிப்பாக தோற்றுக்கிட்டே இருக்கும். அதில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹவுஸ் உங்கள் ஸ்கூலில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மெட்டல் பார்த்துட்டேன்டா. மெட்டலா? ஆமா மெட்டல் பார்த்துட்டேன். அது மெட்டல்னா அயன் ஓர் பார்த்துட்டேன். அயன் ஓர் போய் எடுத்துட்டு வரேன். எதுல பார்த்தேன்? எதுல பார்த்தேன்னா மலையில ஒரு இடத்துல இருந்துச்சு பார்த்தேன். ஓ, இப்போதைக்கு நான் இங்கே இருக்கிற இந்த செரி பர்சன்ட் உடச்சிட்டு இருக்கேன் பிளாங்க் இது. செரி பிளாசம் உடைக்காதடா, ஓக்கு மரம் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. நான் கொஞ்சோண்டு உடச்சி வச்சிருக்கேன். இப்போதைக்கு வீட்டோட லேஅவுட்லாம் போட்டாச்சு. அதே சமயத்தில் சைடில் வந்து ஒரு சின்ன ஏரியா மாதிரி பண்ணி அங்கே வந்து ஃபிஷ்ஷிங் ஏரியாவை மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டிசைட் பண்ணியிருந்தான். இப்போதைக்கு அதுக்கான வேலையை தான் திருப்பி ஆரம்பிக்கணும். இரு எந்தெந்த இடம் மட்டும் மார்க் பண்ணி வைங்க. நான் ஃபர்ஸ்ட் கார்னர்லாம் பண்ணிடுறேன், அப்படியே அது நேராகிது. இந்த எண்ட்ல இருந்து கடைசி 1 2 3. in this game water is infinite ரா. இரு மச்சான் நான் சர்க்கிளா பண்றா, என்னடா மச்சான் ஸ்கொயர் மாதிரி பண்ணிட்டு இருக்க? சர்க்குலரா பண்ணா பிக்சல்ல மட்டமா இருக்காது. நீ விடுறா, நான் பண்ணிடுறேன். மில்க் பண்ணட்டுமா? இதை ஸ்டவ் மில்க் பண்ணட்டுமா? இந்த பால் பாரு, என் கையில பாரு பால். சரி நான் குடிச்சிடுறேன். எப்படி அதை எடுக்கிற பொருள் இவன் கிட்ட போடா. எப்பவும் போல் ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டு அப்படியே வேறு வேலைகளில் டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா அவனையும் தண்ணியெல்லாம் போட்டு முடிச்சு விட்டான். ஏய் இது என்னடா இலவு? க்ளோ ஆகண்டா ராத்திரியில. சன்ஃப்ளவர் இப்படி வைக்க முடியாது, நார்மலா தான் வைக்கணும். நார்மலா தான் வைக்கணும், புரியல. அதான் நார்மல் கிரவுண்ட்ல தான் வைக்கணும். அந்த மாதிரி வச்சு விட்டுறேன் அந்த இடத்துல. இருடா, இந்த பூ நல்லா இருக்குடா. இந்த பூ வர மச்சான் இன்னும் பியூட்டிஃபுல்லான சன்ஃப்ளவரோட இன்னும் பியூட்டிஃபுல்லான பூலாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம். நான் ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஹவுஸ், நான் ரெட் கலர் எடுத்துட்டு வருவா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கட்டும். நான் ப்ளூ எடுத்துட்டு வருவாடா. ப்ளூவா? டூலிப்ஸ் வேணா எடுத்துட்டு வா. டூலிப்ஸ் இருந்துச்சுனா. ப்ளூ லில்லி முசான் கிபிள் சுத்தி வருவான் இப்போ இந்த இடத்துக்கு. வருவான் அந்த அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு ஆகணும். மச்சான் பிளாங்க் வளர்ந்துருச்சு. மச்சான் ஓக்கு வளர்ந்துருச்சுடா. ஸ்டோன் வச்சிருக்க? எல்லாத்தையும் தூக்கி நெருப்புல போட்டேன். எனக்கு ஸ்டோன் வேணும். உடச்சு எடுத்துக்க. உடைக்கிறதுக்கு இங்க வா. இந்த நார்மல் கோபிள் ஸ்டோனா கோபிள் ஸ்டோனா இருக்கிறத ஹீட் பண்ணனா ஸ்டோன் ஆயிரும், சரியா? அது தெரியும். அந்த ஸ்டோனை வந்து நீ வந்து ஸ்டோன் பிரிக்ஸா மாத்தணும். ஓ ஓகே. அந்த பிரிக்ஸை வந்து நீ வந்து அது பேர் என்னது, ஸ்லாபா மாத்து. அந்த ஸ்லாபை வந்து வீட்டுக்கு இதா போடு, ஃப்ளோரா போடுவா. இவ்வளோ ப்ராசஸ் பண்ணும். ஓகே, அதனாலதான் எக்கச்சக்கமா காபிள் ஸ்டோன் கேட்டேன். எனக்கு அந்த பிக்காக்ஸ், ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சு வைங்க, வரேன். உடஞ்சிச்சு எனக்கு. என்னது வந்துச்சா? வந்து செஞ்சுக்கடா. நான் இங்க இது வச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா எப்பவும் போல் பொறுமையாக உட்காந்து பீஸ்ஃபுல்லாக என் வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போதைக்கு 3 பேருக்கு 3 வீடு கட்டலாங்கிற ஐடியாவில் இருக்கும். சரி, இங்கே நான் போட்டுக்கிறேன். பேசாம அது பண்ணிடுவோம், 3 பேருக்கும் தனித்தனியா 3 வீடு பண்ணிடுவோமா? சொல்லு. ஃபர்ஸ்ட் உன் வீடை முடிப்போம், அடுத்து பால்ஸ்க்கு ஒரு வீடு கட்டுவோம். என் வீட்டுலாம் பிரம்மாண்டமா இருக்கும். பிரம்மாண்டம்.
சரிக்கா நான் போறேன் பாய். இது வரேன் உள்ள வர்றா. வச்சியா இன்னும் வைக்கலையா? வச்சிட்டு இருக்கேன்டா, நிறையா இருக்குடா. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு மக்களே. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சவங்க எல்லாருமே லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் எல்லாத்தையுமே பண்ணி விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போதைக்கு வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஹasta la vista, mami.